நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு. அது எல்லாமே உங்களால தான். ரொம்ப நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அதாவது இந்த யூடியூப் பண்ணுறதுனால அங்கங்கே நான் கேமராவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கேன். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இந்த விளைநிலங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நிறைய இடத்துல இதையே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுது. என்னன்னா, இப்போல்லாம் ஒயின் ஷாப் எல்லாமே வந்து ஒதுக்குப்புறமாக கொண்டு வந்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயல்வெளிகிட்ட இப்படி தான் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும் போது எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடச்சி வயல்வெளியில் போடுறாங்கங்க. அந்த மாதிரி போடாதீங்க தயவு செஞ்சு. அதை முழுசாகவும் போடாதீங்க. அந்த காலத்து ஆள் மாதிரி இல்லை ஏர் ஓட்டியதுன்றதுக்கு. இப்போ டிராக்டரை வச்சு ஓட்டுறதுனால அந்த கிளாஸ் உடஞ்சி நொறுங்குது. உள்ளார இறங்கி ஒரு நாற்று நடும் போது அவன் காலில் 10 கீழ்ச்சல் விழுது, விவசாயி காலில். அதனால கொஞ்சம் வேணாம். அது என்னமோ எனக்கு சரியா போடல. அதனால நான் அந்த தவறை இனிமேல் திருத்திக்க போகிறேன். நானும் ஒன்றும் ஓகேலாம் கிடையாது. அந்த தவறை நானும் திருத்திக்க போகிறேன். அதை முடிஞ்சா இதை கன்சல்ட் பண்ணுங்க. என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு நினைக்காங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பார்த்துங்க நண்பர்களே, இதுதான் கருங்கோழி. இந்த கருங்கோழியை தான் இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க இதோட நன்மையெல்லாம் என்னன்றதையும் சேர்ந்து பார்ப்போம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, இந்த கறி வந்து ஏன் கருப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மெலனின்னு ஒரு இது சுரக்கிறதுனால தான் இந்த கறி வந்து கருப்பாக இருக்குங்க. இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. நரம்பு தளர்ச்சி தீரும். சரிங்களா? பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைலாம் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அறவே நீங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப வேற லெவலில் வந்து நரம்பு தளர்ச்சி வந்து குணமடையும் இந்த கறி சாப்பிட்றதுனால. மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த கறியை சாப்பிடுங்க. பாருங்கள் கறி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி தான் இருக்குது கறி. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறையும்னா அதிகமாக இருக்கிறவங்களை வந்து இது சமநிலைப்படுத்தும். சரிங்களா? சமநிலைப்படுத்தும் இந்த கறியானது. அதை நல்லா மைண்டில் வச்சிங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கறி இது. பார்த்துங்க, நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கறியை அலசிக்கிறோம். சரிங்களா? கவிச்ச வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கு கறி நல்லா மஞ்சத்தூளை போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துங்க. சரிங்களா? வாங்க அடுத்து சமைக்கிற வேலையை பார்ப்போம். வாடை நல்லா காஞ்சிடுச்சு. பார்த்துங்க, எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறோம். பார்த்துங்க, அடுத்தது பட்டை கிராம்பு போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்துங்க பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பார்த்துங்க. அடுத்தது பார்த்துங்க வெங்காயம் போட்டுக்கிறோம். வதக்கிக்கிறோம். பார்த்துங்க, வெங்காயம் வதங்கிச்சா? இந்த மாதங்கள மாப்பிள்ள ஏன் அங்கேருந்து தெரியலையா? தெரியல. சரி ரைட், அப்படியே செத்த நேரம் இரு வர. பார்த்துங்க உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்துங்க தக்காளி போட்டுக்கிறோம். பார்த்துங்க, தக்காளி எடு மாப்பிள்ள. என்ன சீரா கேட்டு மாப்பிள்ள. அவ்வளோதான். பார்த்துங்க தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பார்த்துங்க எடுப்பாங்க இஞ்சி விழுது போட்டுக்கிறோம். பார்த்துங்க, அடுத்தது பார்த்துங்க மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் இடுறா. மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். பார்த்துங்க, கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான்.
அடுத்தது பார்த்துங்க காரத்தூள் போட்டுக்கிறோம் பார்த்துங்க. அடுத்தது பார்த்துங்க சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் நன்மைகள்லாம் இருக்குங்க நமக்கு. அதாவது ஆண்களுக்கு வந்து ஆண்மையை வந்து அதிக லெவலில் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கூடியது இந்த கருங்கோழி கறிங்க சரிங்களா. ஏன்னா அங்கன்னா குச்சி இருக்கும்டா, இங்கே குச்சி இல்லை எரியல போயிரு. அதான் இப்போ மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்துங்க கறியை போட்டுக்கிறோம் பார்த்துங்க. கறி எடுமாப்ல இந்தாங்க மாமா, அதோட விடு. லெக் பீஸை பார்த்தாலே முறையா இருக்குடா. கறி நல்லா வேவணுங்க. கறி வந்து நல்லா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கு. அதனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கறியை கொஞ்சம் வேக வச்சுப்போம். அடுத்தது பார்த்துங்க தண்ணி ஊற்றிக்கிறோம். ஆமா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மாப்பிள்ள. என்ன செத்த நேரம் தான் அப்படியே ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டா இரம்பா வேவட்டும்பா செத்த. ஆமாமா நீ என்ன மாப்பிள்ள என்ன சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் தான் டேஸ்ட் பார்ப்பேன். சரியா சாப்பிடியா சாப்பிடியா, உனக்கு இல்லாத சாப்பிடியா. பீஸ் எனக்கு தானே? உனக்கு தான். கருங்கோழி பெரட்டல் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பாக்குறோம். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு பாக்குறோம். மணி வந்து 6 ஆயிடுச்சு. டைம் வேறு ஆகிட்டே இருக்கு. சரி ஓகே, கறியும் நல்லா வந்துடுச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தொட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. மாமா என்ன சொல்ற? அப்படி போயிடுறோம் மாமா, போயிடுறோம் மாமா. இடியா மாப்பிள்ள சாப்பிடியா. கருங்கோழி கருன்னு இருக்கு. அதோட விடு. இப்போ பார்த்தீங்கன்னா கறி செம்மையாக வந்துடுச்சு. வாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்னைக்கு கருங்கோழியை ஒரு வேட்டையாடலான்னு தான் இருக்கோம். நல்லா இருட்டாகிடுச்சுங்க. தவக்குள்ளெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்றத பார்ப்போம் சரிங்களா. வேறு லெவலில் இருக்குங்க. அப்பலா எப்படி இருக்க கறி? சாப்பிடுங்க. வேற லெவல் பீஸ். நல்லா இருட்டாயிடுச்சு. இருட்டானதுக்கு அதுவும் கறி சும்மா அப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்குமா? ஆஹா, என்ன சொல்கிறா? சூப்பராக இருக்குமா? அப்படி சொல்லுங்க. அதோட விடு. நல்லா வேற லெவலில் கறி வந்துருக்குங்க. சும்மா கருங்கோழி கறி இன்னைக்கு தாங்க சாப்பிட்றேன். நாளா செம்மையா இருக்குங்க. ஆஹா ஆமா. கையில் காசு இல்லை. காப்பை போட்டு விட்டுருவா. என்ன செஞ்சுவா? காப்பை ஒன்று போட்டு விட்டுருவான் பாட்டுக்கு. கையில் கையில் காசு இல்லை. சரி மாப்பிள்ள இங்கே பாரு மாமா, எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்க கறி. கருங்கோழி கறி கருப்பாக தான் மாப்பிள்ள இருக்கும். பாருங்க உள்ள எலும்பை பார்த்துங்க எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்க. எலும்பு முத கொண்டு கருப்பாக தாங்க இருக்கு.
சூப்பரா இருக்கு. ஆமா நீ சீக்கிரம் சாப்பிட்ரு. நான் முடிச்சிட்டேன்னா அதையும் தின்னு போவோம் பார்த்துக்க. சாப்பிடுமாப்பா நீ சாப்பிடுமாப்பா. நான் அந்த அளவுக்கு என்னது சாப்பிடுமாப்பா. ஏன் வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மாசத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க. மறந்துடாம நம்ம அறிவின் ஸ்பெஷலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம சேனலில் மறந்தும் சப்ஸ்கிரைப் பண்ண விட்றாதீங்க. பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.